வெல்கம் டு சிவஜோதி சமையல். வாங்க இப்போ பச்சை மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாங்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கணும். தேவையானதெல்லாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் கடுகு, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி, ரொம்ப அது மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த வெந்தயம் நம்ம தாளிப்பில் கூட எல்லாத்தையுமே இது சேர்த்துக்கலாம் டெய்லி. இப்போ சீக்கிரமாக சேர்ந்துருச்சு. இது பார்த்து செய்யணும், இது கரெக்டான பதமாகத்துக்கு. இது எப்படி எடுத்துடணும், இது கொஞ்சம் தீஞ்சிச்சுன்னா கசப்பாயிடும். அதனால் இந்த மாதிரி செவந்த உடனே எடுத்துடணும். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரியணும். அப்படியே பெருங்காயத்தையும் போட்டு ஆற வச்சிடணும். இதை வெந்தயமும் கடுகும் சேர்ந்து அரைச்சிது. இந்த பொடி இப்படியில் இருக்கும் பாருங்கள். எண்ணெய் நல்லா ஆறிச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த பாருங்கள், வெறும் மிளகாத்தூள், இதில் தனியாத்தூள் சேராத மிளகாத்தூள். மாங்காய்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் பொடி பண்ணது, கடுகு வெந்தயம். இப்போ நல்லா இதை இந்த எண்ணெயில் கலக்கலாம். இதுக்கு மஞ்சள்தூள் தேவையில்லை, அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இது மாதிரி ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம மாங்காவை போடலாம். மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு, இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு சுவையாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. உப்பு, ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ இந்த மாங்காவுடைய சுவைக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. கூழுக்கு இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அருமையான மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம் எதுக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.